ஸ்கூல் செட்டிங்கில் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய டஃப்னஸே பார்த்தோன்னா பசங்களை எழுத வைக்கிறது தாங்க. சின்ன கிளாஸ்லேயும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு 8th 9th அந்த மாதிரி பெரிய கிளாஸ் அந்த பேரண்ட்ஸுமே பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. சிராஜ் மேம் நோட்டை கொடுத்துட்றாங்க, சம்டைம்ஸ் நான் கேட்குறேன், ஒரு சில டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுது, கூச்சம் ஆயிடுது. சிராஜ் நோட்டும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்து விட மாட்டேங்கிறானுங்க. பசங்களும் அந்த காலத்து மாதிரி கொடுத்து விடுறது பழக்கமும் இல்லை. எப்படி எழுத வைக்கிறதுனே தெரில சிராஜ். சரி அவ்வளோ போராடி கொண்டு வந்தாலும் இவன் உட்காந்து என்ன பண்ண மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்கூல் எழுத வைக்கிறது சின்ன கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி, பெரிய கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சில குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒய் டிஃபிகல்ட்டி? 2 விஷயம். ஒன்று, அந்த குழந்தைக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்காது. ரைட்டிங் ஸ்கில்ஸில் இஷ்யூஸாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் சப்போர்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், ஒரு ட்ரைவ் இருக்காது. ஏன் போய் எழுதணும், ஒரு லெத்தாஜியாக ஒரு கேர் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி பில்டப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு அவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகுனா அவங்களுக்கு மெல்ல மெல்லமாக அந்த ருட்டீன் ஹேபிட் என்ன ஆகுனா பில்ட் ஆகும். ஸோ ஸ்கில் இல்லாட்டியும் சரி, ஸ்கில் இருந்து ஒரு லெத்தார்ஜிக்காக இருந்தாலுமே சரி, இது ஒரு டஃப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப பெரிய டஃப்னஸாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எடுத்திங்கன்னா மேபி யூ குட் ஃபைண்ட் அது கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்னு தோணுது.